ஓசூரில் அங்காள பரமேஸ்வரி கோயில் மயான கொள்ளை சூறை திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடு கோழிகள் பலியிட்டு தீயில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்காண்டப்பள்ளி தேசிங்கு நகர் பகுதியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் மயான கொள்ளை சூறை திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை பால்கம்பம் நட்டு கணபதி ஹோமம் நடத்தி சிறப்பாக தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் தீர்க்க காப்பு கட்டி விரதமிருந்து கையில் தீச்சட்டி ஏந்தியவாறு மற்றும் 101 பால்குடங்களுடன் பால்கரகம் மற்றும் சக்தி கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அக்கினி குண்டத்தில் வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. கிராமத்தின் முக்கிய வீதிகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் கடைசி நாளான நேற்று திரளான பக்தர்கள் பங்கேற்று பெரியாயி அம்மனை வழிபட்டு நேர்த்தி கடன்களை செலுத்தி மாசி அமாவாசை மயான கொள்ளை பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் சையத் முபாரக் தலைமையில் காவல்துறையினர் சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருவிழா அமைதியான முறையில் நடைபெற்றது. இறுதியாக மயான கொள்ளை வந்து பக்தர்கள் தலைமீது சுமந்தவாறு வந்த பூக்கரகம் பால்குடம் ஆகியவற்றை உடன் தீயில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.